அடுத்த 50 ஆண்டுகளில் சிங்கப்பூரின் வளர்ச்சி எப்படி இருக்கும்? அதற்கு எத்தகைய முயற்சிகள் தேவை? உட்லண்ட்ஸில் இன்று நடைபெற்ற சிங்கப்பூர் 2065 கலந்துரையாடலில் அந்த அம்சங்கள் அலசி ஆராயப்பட்டன. சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சர் திரு சான் சுன் சிங் பங்கேற்ற அதில் சுமார் 160 மாணவர்கள் கலந்து கொண்டனர். விண்வெளி வீரர், விஞ்ஞானி அல்லது கண்கட்டு வித்தைக்காரர் ஆவது, இவை திரண்டிருந்த மாணவர்களின் லட்சியங்களில் சில. மாணவர்களின் துடிப்பை பாராட்டி பேசினார் அமைச்சர் திரு சான். தங்கள் கனவுகளை நனவாக்குவதன் மூலம் மாணவர்கள் வரும் ஆண்டுகளில் சமுதாய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றுவர் என்று அவர் சுட்டினார். மாணவர்களும் சிங்கப்பூர் எவ்வாறு பொருளியல், பாதுகாப்பு போன்ற துறைகளில் இன்னும் சிறந்து விளங்கலாம் என்பது குறித்த கனவை கொண்டுள்ளனர். கடந்த சுமார் 15 ஆண்டுகளாக அதிக வளர்ச்சி கண்டிராத உட்லண்ட்ஸ் போன்ற பகுதிகள் இன்னும் மேம்படுத்தப்படலாம் என்று சில மாணவர்கள் கருத்துரைத்தனர். உட்லண்ட்ஸுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடலில் பேசப்பட்டன. அடுத்த 50 ஆண்டுகளில் உட்லண்ட்ஸில் காஸ்வே பாயிண்டை தவிர்த்து மேலும் சில கடை தொகுதிகள் கட்டப்பட உள்ளன. புதிய வீடுகள், அலுவலக கட்டடங்கள், பெருவிரைவு ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் ஆகியவையும் அங்கு கட்டப்பட உள்ளதாக செம்பவாங் குழு தொகுதிக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் திருவாட்டி அலன் லீ தெரிவித்தார்.